அம்மா நீங்க அப்படியே உட்காருங்கம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன லட்சுமி நாராயணா, நீதான் பேசுறியா? உன் முகத்துல சிடுசிடுப்பு எதுவும் தெரியலையேடா. என்னாச்சுடா நோக்கு? அம்மா நான் உன்னை கேட்பேன், கோச்சிக்காம எனக்கு பதில் சொல்வேளா? நான் ஏன்டா கோவப்பட போறேன்? அந்த வயசெல்லாம் போயிடுத்து. இப்ப மேக்கும் அப்பாக்கும் இருக்கிற காரியம் எல்லாம் உங்க எல்லாரோட பேச்சையும் கேக்குறது தாண்டா. என்னம்மா இப்படி பேசுறேன்? இனிமே உங்க 2 பேர் பேச்சையும் மீறக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? சந்தோஷமா இருக்குடா. இந்த ஆத்துல நீங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாளா எடுத்துடா. அப்படி என்னடா முடிவு பண்ணிருக்க? ஆமா, என்ன முடிவு பண்ணிருக்காங்க லட்சுமி நாராயணன்? வாங்க மாமா, ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி அம்மா கிட்ட கேட்டு இருந்தேன். என்ன காரியம்? ராகவேந்திர சுவாமி எங்க இருப்பாருன்னு அம்மா கிட்ட கேளுங்க மாமா. பெருமாளே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குடா இந்த விவரம் எல்லாம்? ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் பண்ண முடிவு பண்ணிட்டியா? நீங்க இன்னைக்கு புத்திமதி சொன்னதுக்கான பலன் இப்பதான் கைகூடி இருக்கு. நான் அவர் தரிசனம் பண்ண ஆசைப்படுறேன். சுவாமி ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. அப்படியே நான் எழுதின கிரந்தங்களை அவர்கிட்ட காட்டி ஆசி வாங்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்படியாடா லட்சுமி நாராயணா? ஆத்துல இருந்த அவர் கேட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா. அதனால என்ன, இப்படி ஒரு நாள் வராதானே நாங்க எல்லாரும் அது எல்லாமே கைகூடும். இப்ப வந்துடுத்து ராகவேந்திர சுவாமி ராகவேந்திராய நமஹ. லட்சுமி ஆனா நான் அவரை பார்க்க கிளம்பலான்னு நினைச்சுட்டு இருக்கேன். எப்ப அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி கவனிக்கிறேன். விளக்கேத்திட்டு வந்துடுறேன். பெருமாளே,